நம்ம ஐஎஸ்ஓ பண்ணணும். ஒரு சிங்கிள் கம்பெனி இருக்குது. ஒரு 4 பேர், 5 பேர் வேலை செய்றாங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் நடக்குது. அப்படி நடக்கிறபோது அவங்களுக்கு உண்டான ப்ராப்பரான கைட்லைன்ஸு, அவங்களுக்கு உண்டான எஸ்ஓபிஸு, ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ப்ரொசீஜர்ஸு, மேனுவல்ஸு இது மாரியெல்லாம் நம்ம சிஸ்டம் ஓரியன்டடா நம்ம ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஒரு சின்ன கன்சர்ன் நம்ம அதைய ஒரு டிராஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் உங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் குரோத் ஆகுறபோது மேன் பவர் அதிகமாவாங்க. எப்ப ஹியூமன் அதிகமாகும்போது அங்க டிராஃபிக் அதிகமாகுதோ, உங்கனால மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்களே டைரக்ட்டா ஒன் டூ ஒன் இன்டர்வியூ பேசிருவீங்க, ரிவ்யூ பண்ணிருவீங்க. அதே ஒரு 15, 20 பேர், 30 பேர், 50 பேர் ஆகுறபோது, நம்மகிட்ட ஒரு ஸ்டப்பர்னான சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டம் இருந்ததுனா தான் உங்கனால உங்க கம்பெனி ஆரம்பிச்ச பர்ப்பஸ் என்ன? நம்ம எதுக்காக ரன் பண்ணிட்டுருக்கிறோம்? எந்த இதுக்காக போயிட்டுருக்கிறோம்? அப்படிங்கிறத பார்த்து நம்ம கொண்டு போ முடியும். இல்ல அப்படின்னா, நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸ் மேக்ஸிமம் நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸ் இந்த இதையவே மேனேஜ் பண்ற மாரி ஆயிரும். அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் சரியில்லைம்பாங்க. சார் நான் பார்க்கல. இந்த மாரியெல்லாம் நெறைய ஒரு கான்ட்ரோவர்சிஸ் வரும்.